சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி காலை 10:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் மாலை 6:10 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 10:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்தில்லம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அன்வஷ்டகா அப்படின்னு கொடுத்திருப்பா. அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். ஆக இன்றைய தினம் அவசியம் முன்னோர் வழிபாடினை மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கர்ப்போட்ட முடிவு அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. காலையில 8:13 இந்த கர்ப்போட்டம் என்பது முடிவிற்கு வருகிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கூடாரை வள்ளி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. மார்கழி மாதம் 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த 27வது பாசுரம் ஆண்டாள் எழுதிய அந்த 27வது பாசுரமாகிய அந்த கூடாரை வெல்லும் அப்படிங்கிற அந்த பாசுரமானது நினைவிற்கு வந்து விட வேண்டும். ஆகிய இன்றைய தினத்தில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த ஆண்டாளை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:55 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 12:19 சந்திர உதயம் என்பது இரவு 1:04 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:30 முதல் 5:55 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:16 முதல் 1:41 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:06 முதல் மாலை 4:30 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:09 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னா குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கதையை பார்க்க போறோம். இது நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்த கதைதான் என்றாலும் இன்றைய சூழலிலே இதை மீண்டும் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. ஏன்னா சமீபத்துல ஒரு பேப்பர்ல பார்த்தேன், ஒரு சிறு குழந்தைகளினுடைய சண்டை பெரியவர்களுடைய சண்டையாக மாறி அது வெட்டு குத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்தேன். அதை பார்த்த உடனே இந்த கதையானது ஞாபகத்திற்கு வந்தது. ஒரு ஊர்ல 2 சின்ன பெண் குழந்தைகள் இருந்தார்களாம். ஒரு 7வது இல்ல 5வது அந்த மாதிரி படிக்கிற மாதிரியான குழந்தைகள். அவர்கள் ஊர்ல இந்த நியூ இயர் டைம்னே வச்சுப்பேன். இந்த நியூ இயர்ல அழகா புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு 2 பேரும் வெளியில ஜாலியா போயிருக்கா. போகும்போது அந்த ஊர்ல ஒரு ஓடை மாதிரி ஒரு இடம் போயிருக்கு. அந்த ஓடையில போய் பொறுமையா இறங்கி முதல் குழந்தையானது நடக்கும் பொழுது பின்னாடி வந்த குழந்தை அழகா அடுத்த கால் எடுத்து வச்சு உள்ள போச்சான். அப்ப முன்னாடி போன குழந்தை என்ன பண்ணிருக்கு, இந்த ஓடையில இருந்து தண்ணி எடுத்து இந்த பின்னாடி வந்த குழந்தை மேல எடுத்து தெளிச்சிருக்கு. இந்த குழந்தைக்கு கோவம் வந்துருச்சு, என் ட்ரெஸ் எல்லாம் சேர் ஆயிடுச்சு, நீ இது மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அந்த குழந்தைய பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுத்தான். தள்ளி விட்டுட்டு 2 அழுதுட்டு என்ன பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிருக்கு. வீட்டுல போய் முதல் குழந்தையானது அவன் அம்மாட்ட கூட்டு சொல்லியிருக்கு, பக்கத்தாத்து குழந்தை இந்த மாதிரி என்னை புடிச்சு தள்ளிட்டா தண்ணியில அப்படின்னு சொன்ன உடனே அவ அம்மா இங்க கூப்பிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு திட்டினாலாம். ஏன் என் குழந்தை ஆயிடுச்சின்னு போன இந்த மாதிரி பிடிச்ச தள்ளி விட்டுட்ட, உங்க அம்மா மேல தானே நீயும் இருப்ப, உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா திட்ட, இவ கத்துறதை கேட்டு பக்கத்தாத்து அம்மா வெளியில அந்த குழந்தையோட அம்மா இந்த குழந்தைய பார்த்து திட்ட, 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் திட்டிக்க ரொம்ப ஓவரா சண்டை பெருசாகி போய் இவருடைய ஆத்துக்காரர் இருப்பார் இல்லையா வீட்டுல, அவங்க ஹஸ்பண்ட் அவா 2 பேரும் தனியா வெளியில இந்த சண்டை ரொம்ப பெரிய சண்டையா போய் இவாளுக்கு ஒரு பக்கம் அவாளுக்கு ஒரு பக்கம்னு
தெருவே கூட்டிட்டு பரஸ்பரம் சண்டை போட்டுட்டே இருந்தாலாம். 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் கொடுத்துட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த 2 குழந்தைகளும் உள்ள போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு திரும்பி 2 ஒன்னா விளையாட போயிட்டான். 2 எங்க காணோம், பிரச்சனைக்குரிய குழந்தைகள் எங்க காணோம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து பார்க்கும் பொழுது இந்த 2 குழந்தைகளும் சேர்ந்து கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கான். பார்த்துட்டு உண்மையில் நடந்த கதை, ஆக்சுவலி இது நம்ம கதையை கேள்விப்பட்டிருந்தா கூட இது உண்மையாகவே நடந்திருக்கிறது. அந்த கதையை கோட் பண்ணியே பேப்பர்ல நியூஸாவே போட்டிருக்கா. இத எப்படி இருக்கு பாருங்க. இந்த குழந்தைகளாலதான் சண்டைங்கிறதே ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு பெரியவா 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருந்திருக்கா. ஆனா இந்த சண்டை இங்கதான் சச்சரவு பெருசாயிண்டே போயிட்டு இருக்கே தவிர அது ஏதோ ஒரு குரூப்பா ஒரு கலவரமாவே மாறி போற சூழல்ல போலீஸ்காரன் வந்து குழந்தைகளை விசாரிக்கலான்னு எங்கன்னு பார்க்கும்போது இந்த 2 குழந்தைகளும் மறுபடியும் சேர்ந்து ஒன்னா கிரவுண்ட்ல விளையாடிட்டே இருந்ததாம். இதுல இருந்து என்ன தெரியறது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. இந்த குழந்தைகள் சண்டை போட்டுக்கிறான்னு அந்த சண்டையவே பெருசாக்கலாமா? இந்த சண்டைக்கான காரணம் இந்த குழந்தைகளுடைய சண்டை அல்ல, இந்த பெரியவர்களுக்குள்ளாக இருந்த ஒரு ஈகோ. நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஒரு ஈகோ மனசுக்குள்ள வந்து எப்பயுமே இவாவை பார்த்து அவளுக்கு பொறாம, அவளை பார்த்து இவாளுக்கு பொறாம. இதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சண்டை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த குழந்தைகளை சாக்கா வச்சு இவ 2 பேரும் பரஸ்பரம் அடிச்சுட்டாலே தவிர குழந்தைகள் என்றுமே குழந்தைகள் தான். குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க அனுமதியுங்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், பரஸ்பரம் அந்த ஈகோ எல்லாம் விட்டுட்டு இப்ப பொங்கல் வேற வரப்போறது, எல்லோரும் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்பதே அடியேனினுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.